காட்டேரி வக்கிர புத்தி உள்ளவங்க, எதை பற்றியும் கவலைப்படாத இதயமே இல்லாதவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிருக்காங்க. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் குண்டை போட்டு இவங்களை இது வதைக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வரும்? இவங்களை எந்த இதில் சேர்ப்பீங்க நீங்கள்? இவங்களாம் மனுஷ பிறவி தானே? இவங்க ரத்த காட்டேரிகளை சண்டை போடு, உன் ஆயுதத்தை வச்சு அடி, தலைவர்கள் அடி, அல்லது நீ போர் வீரர்கள் அடி. என்ன சண்டைன்னு வந்துச்சா ரெண்டு பக்கம் காயம் இருக்கும், மரணம் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண பொதுமக்களை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கியே, எனக்கு ஈரான் மேல கோபம். இன்னும் எதுக்காகடா நீங்க காத்து கிடக்கீங்க? இந்நேரம் 2 ICBM இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல், அமெரிக்கா நோக்கி போயிருக்க வேணாமா இந்நேரம்? அதே மாதிரி இங்க இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அங்க மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு 10-15 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்க வேணாமா? ஜேடி வாட்ஸ் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு நிரந்தர போரை நோக்கி உருவாக்குவதற்கான வேலையை இஸ்ரேல் பண்ணுது அப்படின்னு. இது புதுசா என்ன இப்பதான் சொல்றாங்களே, தெரியுமாக்கும்? ஈரான்ல இருந்து ஆர்டர் வந்ததா சொன்னாங்க. இப்போ பாபல் மந்திப்பும் க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சூழ்நிலை இங்கே மூட சொல்லியிருக்காங்க. 2 பக்கம் மூடியாச்சுன்னா சவுதி கதி அதோ ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் தொடர்ந்து இப்போ 5 நாட்களாக தொடர்ந்து அந்த போருங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதோட என்னன்னா, ஒரு போரிலிருந்து ஒரு ஒப்பந்தங்கள் முடிஞ்சு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு நிரந்தர போரை நோக்கி போகிறதுக்கான சூழல் இருக்குது. ஒரு பிராந்தியத்தை ஒரு நிரந்தரமான போர், அமெரிக்கா எப்படி வியட்நாம் மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு நிரந்தர போரை நோக்கி போகுதா? அதாவது நிரந்தர அமைதி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அமெரிக்கா இல்லாத இடத்துலையா? சுடுகாட்டில் இருக்கும். எல்லாம் செத்து எல்லாம் புதைச்சாச்சுன்னா, எரிச்சாச்சுன்னா, அங்கே போனீங்கன்னா எந்த வித சலசலப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன சொல்கிறது, போட்டி போகாமல் கொடுக்கல் வாங்கல, முன்ன பின்ன கள்ளக்கணக்கு எடுக்கிறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, எல்லா விதமான கெட்ட காரியங்கள் எதுவுமே இல்லாமல் அது வாட்டுக்கு அடங்கி போய் கிடக்கும். நீங்கள் சொல்கிற அமைதி அந்த அமைதியாக சொல்கிறீங்க, அது அமைதி நோக்கி போகலை, அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயந்தான் நம்ம இப்போ இன்றைக்கி பேசுகிறோம். நேற்று இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீணாக போனவங்க அடிக்க சண்டைன்னு வந்தாச்சுன்னா ஆயுதங்கள் கொடுத்து அடிக்கிறது எல்லாம் பண்ணட்டும். ஓகே, ஒரு காட்டேரி அல்லது என்ன சொல்கிறது, ஒரு வக்கிர புத்தி உள்ளவங்க, எதை பற்றியும் கவலைப்படாத இதயமே இல்லாதவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிருக்காங்க ஈரானில். ஏதாவது ஈரான் அடித்தாலும் சரி, இஸ்ரேல் அடித்தாலும் சரி, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் எப்படிங்க நீங்கள் அங்கே இருக்கிற குழந்தைகள்லேருந்து ஆட்கள்லேருந்து கேன்சர், உங்களுக்கு கேன்சர்னால் நீங்கள் எப்படி பார்த்துப்பேன்னு தெரில. ஏற்கனவே இதை தாங்க முடியாத மரணத்தில் போராடிட்டு இருக்கவங்க, அங்கே ரேடியோ தெரப்பியும் கீமோ தெரப்பியும் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் பெரிய பிரம்மாண்டமான பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல். அரசு அந்த மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் குண்டை போட்டு இவங்களை இது வதைக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வரும் ஒருத்தங்க? இவங்களை எந்த இதில் சேர்ப்பீங்க நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க. அங்கே இதில் கிஷிமைலாண்டில் அடித்தாங்க, சிரிக் நகரத்தில் அடித்தாங்க, பந்தராபாஸில் அடித்தாங்க, ஜெசிமில் அடித்தாங்க, இல்லை முன்னாடி கார்கில் அடித்தாங்க, இல்லை டெஹரானில் அந்த தலைவர் அடித்தாங்க. அப்போ மினாபில் இந்த ஸ்கூல் அடித்தாங்களே, அதுலேருந்து என்ன ஒரு 168 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் யூனிஃபார்மோட படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் பிள்ளைகள் அடித்தாங்களே. இவங்கெல்லாம் அது இல்லாமல் அதோட அடுத்த கட்ட உச்சம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷ பிறவி தானே? இவங்க ரத்த காட்டேரிகளை இவங்கெல்லாம் எப்படிங்க மன்னிக்கிறது? இங்கே அமெரிக்கனாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எவன வேணாலும் இருக்கட்டும், அவன் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், யூதானாக இருக்கட்டும், எவன் வேணாலும் இருக்கட்டும், எப்படிங்க? அதாவது சண்டைன்னு வந்துட்டா யுத்தத்துக்கு சில எத்திக்ஸ் ஒன்று இல்லையா? பெண்கள் குழந்தைகள் எடுத்து அடிக்கக்கூடாது. அப்புறம் ஹாஸ்பிட்டல், அது மாதிரி ப்ரேயர் பண்ணுற இடம், கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், அங்கே அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல. இந்த நாதாரி நாயகை பூரா மசூதியும் சர்ச்சும் அடிக்கிறது எங்கே? இஸ்ரேல்காரங்க. பசங்க சின்ன பிள்ளை இருக்கிற இடம், கற்பிணி பெண்கள் இருக்கிற இடம் அப்படின்னு. கடைசி காலத்தை பார்த்தா அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெளியிலேருந்து இந்த எய்டை வச்சுக்கிட்டு அது இந்த தட்டை ஏந்திக்கிட்டு சாப்பிட்ற இடத்துல பசியோடு நிற்பாங்கல்ல, அங்கே போய் அடித்து நாராசம் பண்ண நாதாரி நாயிகை நெதன்யாகுலாம் ஒரு ஈனப்பிறவி. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ சண்டை போடு, உன் ஆயுதத்தை வச்சு அடி, தலைவர்கள் அடி, அல்லது நீ போர் வீரர்கள் அடி. என்ன சண்டைன்னு வந்துச்சா 2 பக்கம் காயம் இருக்கும், மரணம் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண பொதுமக்களை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கியே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஈரான் மேலே கோபம். இன்னும் எதுக்காகடா நீங்கள் காத்து கிடக்கீங்க? நான் டெஹரானில்
தலைவர்களை கொண்டாங்க. தலைவர்கள் அரசியல் அவங்க வந்து நிறைய முடிவு பண்ணுறாங்க, சண்டைக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க, தலைவர்களை வந்து அடித்தாங்க. அதை கூட வந்து மன்னிக்க முடியாது. ஆனால் அதை கூட மன்னிச்சிடுறோம். ஏன்னா ஒரு பக்கம் சமாதான ஒப்பந்தம் பேசிக்கிட்டு முதல்ல ஊத்துறது. ஸ்கூல் பிள்ளைங்க உங்க என்னடா பண்ணுச்சு? அது போக இப்படி அடிச்சு இப்போ வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து கருவறுக்க வேணாம். இவங்கள அமெரிக்கா என்ன பெரிய புடிங்கலா? இங்கே கருவறுக்க வேணாம். ட்ரம்ப் என்னத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் இப்போ அடிச்சுட்டு அப்போ கேவலமா இல்லை? தோத்துட்டோம் இது பண்ண நீ தோல்வி வெற்றிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அவன் வந்து ஈரான் தோக்கட்டும். இது வரைக்கும் 50 வருஷமா வந்து இஸ்ரேல் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அது தோக்கட்டுங்க. நீ எப்படி வந்து ஸ்கூல் பிள்ளைகளையும் கேன்சர் ஹாஸ்பிட்டலையும் வந்து அடிக்க போச்சு? இது எந்த விதத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு? இது வந்து யுத்த காலத்தோட நியாயம் அது இல்லை? நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ வந்து வீரனுக்கு வேட்டுறான்னு சொல்லுவாங்கல்ல. இது என்ன விதமான இதுன்னு எடுப்பீங்க? இதை கேட்டா வந்து ஈரான் அதுக்கு எதிரான எதிர்வினையாக ஆற்றலேங்கிறத எனக்கு கோவமே. ஈரான் மேலே எனக்கு கோவமே. அது எதிர்வினை ஆற்றலேருந்து எனக்கு கோவமே. இந்நேரம் வந்து 2 ICBM இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல், அமெரிக்கா நோக்கி போயிருக்க வேணாமா? இந்நேரம் கையில் வச்சிருக்காங்க, நல்லா தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அங்கே மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு 10-15 பேர் வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்க வேணாமா? உனக்கு வந்து இப்போ இவன் மட்டும் திரும்ப திரும்ப வந்து பொதுமக்கள் அடிக்கிறான்ல, நீ ஏன் கையை கட்டி உட்காந்துருக்க? நீ வந்து அந்த இது வந்து வார் எத்திக்ஸை வந்து நீ மட்டும் கடைப்பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. அவன் உன்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ வந்து மத்திய கிழக்கு நோக்கி அடிச்சிருக்காங்க தானே? மத்திய கிழக்குல அமெரிக்காவோட தளங்களை மட்டும் தான் அடிச்சிருக்காங்க, பொதுமக்களுக்கு அடிக்கவே இல்லை. இன்னும் தளங்கள் அடிக்கிறது வேற, பொதுமக்களுக்கு அடிக்கிறது வேற. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து இப்போ இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஈவன் UAE இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், நீ வந்து அங்கே இருக்கிற வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தளங்களை அடி, அவங்களோட குடியிருப்புனா பெண்கள் குழந்தைகளுக்கு குடியிருப்பு இல்லை, அவங்களுக்கு வச்சிருப்ப கேம்ப் வச்சிருப்பாங்கல்ல, நீ அதை அடி. அவங்கள நீ அடி. சண்டைன்னு வந்தாச்சுன்னா 2 பக்கம் போர் வீரர்கள், அதுக்காகத்தான் போர் வீரர்கள் இருக்காங்க, நீ அடிங்க. அதை விட்டு பொதுமக்கள் என்ன பண்ண, அது வந்து அப்பாவிய நகர முடியாமல் கையில் வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் அடுத்து வந்து வாழ்வோட விளிம்பில் சாவை நோக்கி இருக்கக்கூடிய அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வரும்? தவறியெல்லாம் போய் விழலை. இது கேட்டால் அங்கே வந்து இதை வந்து வச்சுருக்காங்க, இது ரேடியேஷன் தெரப்பின்ற பேரில் இது வந்து என்ரிச்டு யுரேனியத்தை அங்கே வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி சும்மா வெட்டியாக பேசுகிறது. இந்த நாயகை வந்து சொன்னாங்க வந்து இதில் 23 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஈராக்லேருந்து கிளம்பி போகிறாங்களாம். என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கேருந்து கெமிக்கல் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி சதாம் ஹுசேனை தூக்கி போட்டு இப்போ என்னாச்சு? இப்போ சொல்லியிருக்காங்க, இவன் வந்து அந்த நெதன்யாகு சொல்லியிருக்கான் வந்து ஈரான்லேயே வந்து கெமிக்கல் வெப்பன் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நாயே, நீ வந்து எத்தனை வருஷம்டா இப்படியே பண்ணிகிட்டே இருப்ப? நீ இல்லை, JD வாட்ஸ் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிரந்தர போரை நோக்கி உருவாக்குவதற்கான வேலையை இஸ்ரேல் அப்படின்னு. இது புதுசாக என்ன இப்போ தான் சொல்கிறாங்களே தெரியுமாக்கும்? அவன் வந்து இன்னொன்று வச்சுக்கங்க, 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இங்கே வந்து 1300 பேர் பக்கம் யூதர்கள் இறந்தாங்க. இறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? அதுக்கு வந்து யூதப்படை யூதர்களை கொன்னது. அதுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு தலைவர் வந்து ரிட்டையர்டு தலைவர் இருக்காங்க, அது வந்து வாக்குமூலமாக கொடுத்துட்டாங்க, அது வெளியே வந்துருச்சு. இவங்க போய் அடிக்கலை, அடிக்கும்போது கடத்த போயிருக்காங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. ஆபிரகாம் அக்காடு வந்து சவுதி அரேபியா கையெழுத்து போடக்கூடாது, அந்த கையெழுத்து போடக்கூடாதுங்கிறது இவங்களே வந்து ஷின்பெட்டு மூலமாக உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டு இப்போ கையெழுத்து போடுவாங்க. நீ போய் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கடத்திட்டு போயிட்டேன்னா அவன் வந்து கையெழுத்து போட முடியாது, பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கடத்த வந்தான்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ ஈஸியாக அவங்க உள்ளுக்குள்ளே வர முடியுமா? அத்தனை பேரும் அப்படியே பறந்து வர்றாங்க, கிளேடர் மாதிரி பறந்து வர்றாங்க. அப்புறம் வந்து இதை வச்சு JCB வச்சு அந்த இதை உடைச்சிட்டு உள்ளே வர்றாங்க. அவ்வளோ வீக்காவாக இருந்தாங்க அவங்க. இவ்வளோ மக்கள் கூடிட்டு இருக்கும்போது அவ்வளோ வீக்காவாக இருப்பாங்க இஸ்ரேலு? எல்லாம் பிளான்டு. எப்படி ரெட்டை கோபுரத்தில் வந்து ஒரு யூதன் கூட சாகலையோ அது மாதிரி இதெல்லாம் பிளான்டு. இவங்களை தூண்டி விட்டு ஏற்றி விட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டாங்க. 250 பேரை வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கொன்னது பூரா வந்து யூதப்படை, இஸ்ரேல் படை. IDFல வந்து இன்னொரு தனி பிரிவு ஒன்று இருக்குது, சொன்னால் எதையும் வெளியே சொல்லாமல் சரின்னு கேட்கக்கூடிய படை. அவங்க சொந்த மக்களை வந்து கொன்னாங்கன்னு சொல்லி நாம் சொல்லலை. இதை வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இன்வால்வ் ஆன ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு ஒருத்தர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ நீங்களே கொல்லுவீங்க சொந்த மக்களை, உங்கள் சுயநலத்துக்கு நீங்களே கொள்ளுவீங்க. யார் சுயநலம்? நெதன்யாகு. இல்லைன்னா அன்றைக்கி நெதன்யாகு வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள். எல்லாம் அங்கே வச்சு அங்கே கொலையெடுத்து திரும்பி இதை பூரா ஆக்குப்பை பண்ணி அவங்க ரியல் எஸ்டேட்டு போட்டு நீ வந்து என்னடா கொண்டு போகும்போது சாகும்போது என்னடா கொண்டு போகிற? அம்மனமாக பிறந்துட்டு வந்து அம்மனமாக போகக்கூடியவங்க என்ன கொண்டு போகிறீங்க? இப்படியே வருஷம் பூரா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ என்ன சொல்கிறேன், ஈரான் மேலே எனக்கு பெரிய கோபம். நீ என்னத்துக்கடா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நேராக இஸ்ரேல் வந்து ஒரு வழி காசா மாதிரி ஆக்கியிருக்க வேணாமா? இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. இந்த அடியெல்லாம் பத்தாது. இதை விட ஒரு பல 10 மடங்கு அடித்து அவங்கள வந்து நாசப்படுத்தியிருக்கணும். நேரம் வந்து ஒரு யூதன் வந்து இருக்கக்கூடாது, விரண்டு ஓடி இருக்கணும்.
மொத்த இஸ்ரேலும் ஐயோ ஐயோன்னு அலறி இருக்கணும். அப்போ தெரியும்ல நீ யாருக்காக வெயிட் பண்ணுற. நீ வந்து இங்கே லெபனானில் பார்த்தீங்கன்னா பேரூட்டில் அடிப்பாங்க, இப்போ சவுத் லெபனானில் அடிப்பாங்க, மக்கள் வாழ்கிற இடத்த பூரா அடித்து ஆயிரக்கணக்காக கொல்லுவாங்க. இங்கே பார்த்தா லட்சக்கணக்காக வந்து காசாவில் கொண்டிருக்காங்க. இப்போ நீ யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ஜிசிசி கண்ட்ரி அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காதில் ரெண்டையும் பஞ்சை வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அவங்க எதுக்கும் வாயை திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்களோட அரசாட்சி, அந்த அரச குடும்பம், அங்கே இருக்கக்கூடிய பில்லியன் ட்ரில்லியனுக்கான காசு, ஓகே, அவங்களுக்கான பதவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ கேடுங்கட்டு போ அப்படின்னு. அதை விட்டாச்சுன்னா ஈரானுக்கு வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டேன்னு எல்லாத்தையும் பார்க்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்மளே பிடிக்க வருவான்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சேர்த்துட்டே இல்லை, இப்போ பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை பூரா அடிச்சிருக்காங்க. ஒரு துபாயில் நினச்சிருந்தா ஒரு 10 மிசைல் அனுப்பிச்சி விட்டு அந்த டாலஸ்ட் டவராக இருக்கட்டும், மற்ற இருக்கிற அங்கே இருக்கிற பார்த்தா டவராக எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரு 10 மிசைல் போதாதா? துபாய் வந்து ஒன்றுமில்லாம ஆக்கிறதுக்கு போதாதா? ஏன் அடிக்கலை? அது எப்படி ஒரு ட்ரோன் வந்து பாம் ஜுமேரா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போச்சு. ஏன் அங்கே சிஏஓ சிஏ ஏஜென்ட் அங்கே வந்து இருக்கான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு, அவன் இருக்கிற வீட்டை மட்டும் போய் அடிச்சது. இல்லை, இப்போ ஒரு சில புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு. ஓகே, ட்ரம்ப் உள்ளிட்ட இஸ்ரேல் தலைவர்கள் ஒரு 13-15 பேரை குறி வைக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியே வந்துச்சுல. முஸ்தபா கமீனி இவங்க எல்லாரையும் ஒரு பட்டியல் வச்சுருக்கா வருதுங்க. அதை பற்றி உண்மை நிலை என்ன? உண்மைதான். ஆனால் என்னென்னா இவங்க நேரடியாக போய் மிசைல் அனுப்பிச்சோ துப்பாக்கி கொண்டு போய் இது போய் அடிக்க முடியாது. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் எங்கள் கையால் சாக வேண்டியவங்க நாங்கள் வந்து கருவறுப்போம், உங்களை வந்து பழி வாங்குவோம் அப்படிங்கிறது. பழி வாங்குறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். கூட இருக்கிறவனே அடிக்கலாம், திடீர்னு வந்து குண்டை போட்டு அடிக்கலாம், பல விஷயங்கள் இருக்குல்ல. அது வந்து உண்மை. ட்ரம்ப்பு கொல்லப்பட வேண்டியால், நெதன்யாகு கொல்லப்பட வேண்டியால், பீட்டர் எக்ஸெத்து, மார்க்கோ ரூபியோ, இங்கே வந்து இஸ்ரேல் கட்ஸு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு இதோட சேர்த்து ஒரு 4 பேர், இத்தாலி, ஜெர்மனி, யூகேல வந்து பழைய ஆள், ஃப்ரான்ஸு, இந்த 4 பேரையும் வந்து சேர்த்து போடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் கொல்லப்பட வேண்டிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அது உண்மைதான். அது வந்து நேரடியாக வந்து போய் சண்டை போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வந்து மொசாடு, சிஐஏ, M8 அதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இதை வச்சு நீங்கள்லாம் போய் கொல்லுவீங்க, நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்னு இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அடி விழும். நான் சொல்கிறது, அமெரிக்கா வந்து ஏன் இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்காங்கல்ல, இங்கே வந்து எத்தனையோ 10,000-12,000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து உனக்கு என்ன வலிக்குது, நீ ஏன் இங்கே கொண்டு போகிறது நான் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து வந்து 2 மிசைலை கிளப்பி அமெரிக்காவோட நிலத்தில் வந்து மிசைல் விழவே வேண்டாம். ஆனால் அமெரிக்கா நிலத்துக்கு மேலே அதை அடிக்கிறதுக்கு மிசைல் வந்துருச்சு. அதை வந்து நீ தாடு சிஸ்டமோ அல்லது பேட்ரியாட்டோ 10 இதை வச்சு நீங்கள் அடித்து தடுத்துட்ட, ஓகே, தடுத்துட்டு பரவாயில்ல. ஆனால் அமெரிக்க நிலத்துக்கு அடிக்கிறதுக்கு மிசைல் வந்துருச்சுன்னு ஒரு வரணுமா இல்லையா? அது வந்தால் ஒழிய அமெரிக்கா அடங்காது. அதே மாதிரி இங்கே வந்து மக்கள் வாழ்கிற இடத்துல அடித்தால் ஒழிய இவன் அடங்க மாட்டாங்க. இப்போ சவுதி வந்து 2 பில்லியன் அளவிற்கான ஒரு ஆயுதங்களை அமெரிக்காவிடம் வாங்கியிருக்கதா சில செய்திகள். 2 பில்லியன் அளவுக்கான ஒரு இராணுவம் சம்பந்தமான ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட போட்டு ஆயுதங்களை வாங்கியதாக செய்திகள் வருது. இப்போ சவுதி இது வரைக்கும் அமெரிக்காவை நம்பி தான் ராணுவம் இருந்தது. இப்போ சவுதி வாங்குறதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சவுதி வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. 500 பில்லியனுக்கு வந்து ஏற்கனவே டெக்னாலஜி ப்ளஸ் ஆயுதங்கள் பாதுகாப்புன்னு எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, சவுதி வந்து நீங்கள் சொல்கிற இது வந்து அப்பப்போ மிரட்டலுக்கு செலவு காசு கொடுக்குற மாதிரி இந்த ஆயுதத்தை கூட காசு கொடுக்குறன்ற விஷயம். ஆனால் சவுதி அரேபியா சைனாவோட ஆயுதத்தை வாங்கியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பாகிஸ்தானோட தான் ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆமாம், பாகிஸ்தான்லேருந்து J-35 ஒன்று இருக்குது. F-35க்கு ஈக்குவலாக மாற்றாக வந்து J-35 சொல்லி சைனாவோடது, அதை வாங்கியிருக்காங்க. கத்தார் வந்து துருக்கி மூலமாக வாங்கியிருக்கு, அதே J-35 துருக்கி மூலமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து J-10 ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் UAE அவனும் வந்து பாகிஸ்தான் மூலமாக இல்லை, UAE அவனும் வேறு வழியில் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். மொத்தத்துக்கு அமெரிக்காவை மட்டும் நம்ப முடியாது. அவங்களுடைய J-15, 35 எல்லாத்தையும் வந்து இவங்க அடிச்சிட்டாங்க ஈரானு. நமக்கு வந்து பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அமெரிக்காட்டையும் வாங்குகிறோம், சைனாட்டையும் வாங்குகிறோம். இஸ்ரேல்கிட்ட வந்து வாங்குறதுக்கு வந்து S-300, 400 அதையும் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சவுதி அரேபியா. எங்களுக்கு எல்லாம் தேவை அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வந்து தாங்க முடியாமல் கப்பற்படை இப்போ வருதுன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, கப்பற்படை அங்கே போகவே இல்லை. இல்லை, 20 போர்க்கப்பல் ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி 20 போர்க்கப்பல் நின்றுச்சு, அங்கே வரிசையாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அந்த இதுக்கு பக்கத்தில் 20 நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெரால்ட் ஃபோர்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 15-20 நின்றுச்சு. 40 கப்பல் நின்றுச்சு.
இப்போ வந்து இது ரெண்டுமே அடிபட்டு வெளியே போயிருச்சு. அப்ரஹாம் முக்கியமான லிங்கனும் ரெண்டு ஆபிரகாம் லிங்கனும் யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டும் வந்து வெளியே போயிருச்சு, அடி வாங்கிட்டு வெளியே போயிருச்சு. ம். இன்னும் வேற 2 கப்பல் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல அதை சுமந்து உள்ளே வருதுன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா வரல. ம். எங்கே வருதுன்னு தெரியல. ஏன்னா அதுப்பட்ட தகவல் வரவே இல்லை. சும்மா வெறுமனே உதார் விட்டது. என்ன பிரச்சனைனா இது வந்து இந்த இந்த நிலைகள் இருக்குல்ல, இவனோட ஒரு 27 இடங்கள்ல ஒரு 10-12 இடம் வந்து ரொம்ப மேஜர் இடங்கள். ம். இப்போ 20 இடத்த இவங்க அடிச்சிருக்காங்க. ஈரான் வந்து எங்கன்னா இந்த இந்த ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜோர்டான், ப்ளஸ் வந்து அந்த சைடில் வந்து சோமாலியாவோ அந்த சைடில் அங்கிட்டு ஒரு இடத்துல அடிச்சிருக்காங்க. ம். இப்படி எல்லா இடம் 20 இடத்துல அடிச்சிருக்காங்க. அடித்தா அங்கே வந்து ஒரு இடத்துல ஓடுதளம், ஒரு 2-3 இடத்துல வந்து ரேடாரு, இன்னொரு இடத்துல டவரு, அதுக்கப்புறம் அம்யூனிஷன் வச்சுருப்பாங்கல்ல, ஆயுத கடங்கு அப்படின்னு எல்லா இடத்தையும் அடிச்சிருக்காங்க. அப்போது அமெரிக்கா வந்து அங்கே உள்ள ஃபைட்டர் ஜெட் வரணும்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஃபியூல் வந்து நிறையா தேவைப்படும். அமெரிக்காலேருந்து பறந்து வர முடியாது. எல்லாம் இங்கெங்கே வச்சுருப்பாங்க ஸ்டேஷன், அங்கேருந்து கிளம்பி போய் டக்குன்னு குண்டை போட்டு திரும்பி வந்து நிற்கும். இப்போ கிளம்பி போகவே முடியாது, ஏன்னா ஓடுதளத்தை அடிச்சிட்டாங்க. சில இடத்துல ஓடுதளம் இருக்குது, அது கிளம்பி போச்சு அப்படின்னா ஃபியூல் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு வந்து KC-135 அது எங்கேருந்து வரும்? ஜோர்டான்லேருந்து வரும், கத்தார்லேருந்து வரும், இஸ்ரேலேருந்து வரும். இஸ்ரேலில் வந்து KC-135 வந்து ஏற்கனவே கொஞ்சம் நிறுத்திருக்காங்க. திரும்ப வந்தோன்னே இங்கே நிறுத்த இடமில்லை, வராதுன்னு வெளியே வச்சுட்டாங்க. என்ன காரணம்னா அங்கே ஃபில்லப் பண்ணுறதுக்கு அங்கேயே வந்து இப்போ இது இல்லை, அவனுக்கான பெட்ரோல் இருக்குல்ல, ஃபியூலு அது இல்லை. ஏன்னா அந்த ஃபியூல் ஸ்டேஷனை வந்து ஏற்கனவே ஈரான் வந்து இதில் ஹைஃபா துறைமுகம் அது பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஏற்கனவே எங்களுக்கே இல்லை, நீ எதை வச்சு கொண்டு பண்ணுவேன் அப்படின்னு அங்கே வர வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போ என்னாச்சு, அமெரிக்காவுக்கு எந்த இடத்துல இருந்தும் கிளம்பி போய் அடிக்க முடியாத சூழல் இருக்காங்க. அதையும் மீறி சப்மரீன்ல இருந்தும் சில இடங்கள்ல இருந்தும் அடிச்சிருக்காங்க இப்போ. ஓகே, அந்த இடத்த தான் குறி வச்சு திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. இதை மீறி வந்து இதை சொல்லுவாங்கல்ல, பொட்ட பசங்களாம் சொல்லுவாங்கல்ல, கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சது. நீ வந்து அதான் சொல்கிறேன், இவங்க அடிக்கிறதுக்கு எங்கே அடிக்குன்னு தெரியல, மக்களை வந்து பேணிக்காக்கணும். கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடித்தா மக்கள் வந்து பேணிக்காவாங்களா, இல்லை அமெரிக்கனை வந்து எங்கே கண்டாலும் கடிச்சு குதருவாங்களா? யோசிச்சு பாருங்கள். இல்லை அதான் சார், இப்போது அமெரிக்காவுடைய தாக்கம் இந்த நிலையில் இருக்கும்போது, ஏற்கனவே ஹார்மூஸ் முடக்கி அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கும்போது, ஹவுத்தீஸ் மூலயமா செங்கடலை இது சொன்னோம் நம்ம வந்து ஹர்மூஸ் சொன்னோம். பாபெல் மந்திப் இருக்கு இல்லையா, அது எடுத்திங்கன்னா இந்த விட்த் வந்து 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர்னா இந்த பக்கம், அதாவது ஈஸ்டர்ன் சைடு ஏடன் அந்த 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 ரேஞ்சு ஏமனோடது. அப்புறம் 30 கிலோமீட்டர் தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டச் பண்ணுறது வந்து இந்த பக்கம் இது ஜிபூட்டி, மேலே எரிட்ரியா, ஒட்டி கீழே வந்து சோமாலியா. ஓகே, அப்போ ஜிபூட்டியோடதும் சோமாலியாவோடதும் சேர்ந்துருக்கும் ஆக்சுவலாக. அங்கே இதில் 30 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் வந்து கடல், இன்னொரு 5 கிலோமீட்டர் விட்டுக்கு வந்து ஒரு சின்ன தீவு, அந்த தீவும் ஏமனோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் 5-10 போச்சு வச்சுங்களேன், மிச்சம் இருக்க 20 கிலோமீட்டர். அந்த 20 கிலோமீட்டர் தான் வந்து அதிகமாக வந்து அங்கே உள்ள போகிறது வர்றது. இந்த பாபெல் மந்திப்புக்கு வந்து 2 இடம், ஒன்று இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம், அல்லது இந்த 20 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2 இடம், இந்த 2 இடத்துல வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா, இந்த 2 இடத்தையும் இவன் வந்து க்ளோஸ் பண்ண என்ன நிற்பாங்க, ஏதாவது கப்பல் வந்து அடிப்பாங்க. அப்போ இதையும் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நேற்று நைட்டே ஈரான்லேருந்து ஆர்டர் வந்ததாக சொன்னாங்க. இப்போது பாபெல் மந்திப்பும் க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே மொத்தத்துக்கு இந்த பக்கத்தில் இருந்து நம்ம கல்ஃப் ஆஃப் ஏடன், ஓகே, ஏடன் வளைகுடா, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம இந்திய பெருங்கடல், அதுலேருந்து வந்து ஏடன் வளைகுடா அப்படின்ட்டு அங்கே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பாபெல் மந்திப்பொலியே உள்ளே போகணும், செங்கடை ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சூயஸ் கால்வாய் இருக்குல்ல, அந்த சூயஸ் கால்வாய் வழியே மேலே போனோம்னா மத்திய தரைக்கடல் போயிடும். அப்படி போனால் மத்திய தரைக்கடல் அந்த பக்கம் போனால் தான் இவன் இஸ்ரேல் இருக்கான்ல, அவனுக்கும் அதான் தொழில். இங்கேருந்து சூயஸ் கால் வழியாக தான் போய் அங்கே போகணும், மத்திய தரைக்கடல் வழியாக தான் யூரோப்புக்கு நிறையா போகும். இல்லைன்னா இந்த நன்னம்பிக்கை மனைன்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா கீழே இருக்கு இல்லையா, அதை சுற்றி போனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15-18 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே பிரச்சனை வந்துச்சு. இப்போ பாபெல் மந்திப்பை மூட சொல்லியிருக்காங்க. மூட சொன்னால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 25% வேர்ல்டு எக்கானமி, இந்த பக்கம் இங்கே வந்து 10-12% வேர்ல்டு எக்கானமி. இந்த சூயஸ் கால்வாயோட டோல் இருக்குல்ல, இதை வச்சு தான் எகிப்தோட பொருளாதாரமே. ஓகே, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் லொட்லோஸ்க்கு டூரிசம்லாம் கம்மி, இதுதான் மெயின் பொருளாதாரமே. இங்கே வரல அப்படின்னா அவன் பொருளாதாரம் அடி, இப்போவே கொஞ்சம் அடி. இந்த மாதிரி சூழலில் இங்கே மூட சொல்லியிருக்காங்க. 2 பக்கம் மூடியாச்சுன்னா சவுதி கதி வந்து அதோ கதி. சவுதி அரேபியா நீ எங்கடா அடிக்க போகிற, அடிச்ச பாரு, நீ வந்து அமெரிக்கானை விரட்டி விடு, நம்ம வந்து ஒழுங்காக இங்கே இருப்போம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. மொத்தத்துக்கு இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சைனா என்ன சொல்லியிருக்கான்,
இப்போ அது ஒன்றுனா இப்போ வந்துட்டுருக்கு. அமெரிக்காக்காரனை நீ வந்து அனுப்பிச்சி விட்ரு, உனக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும், கரெக்டாக நீ வந்து தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சைனா வந்து ஜி ஜின்பிங்க்கு வந்து சொல்லியிருக்காரு. மலேசியா பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு வந்து, இங்கே இருக்கிற இஸ்ரேல் யார் எல்லாமே வந்து நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு இப்போ உத்தரவு போட்டிருக்காரு மலேசியா பிரைம் மினிஸ்டர். ஓகே, அப்புறம் எப்படி பார்த்தாலும் சுற்றி எல்லா இடங்களும் வந்து பிரச்சனைக்குரியதாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியமான ஐஆர்ஜிசியோட மிலிட்ரி பர்சன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டிமோனா இந்த இடத்த நாங்கள் அடிக்கிறதுக்கு அணு ஆயுதம் கொண்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், ஈரான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே டிமோனாங்கிறது சவுத் ஏரியா, பாலைவன ஏரியா, அங்கே வந்து மக்கள் பெருசாக கிடையாது, அங்கே இருக்கிறது பூரா வந்து சயின்டிஸ்ட்டும் அது சார்ந்த ஆட்களும், அங்கே வந்து ஃபுல்லாக அடிக்க போகிறோம், அதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. என்னன்றதை நீங்கள் சொன்னீங்கல்ல, அமைதி நோக்கி போகுதா அப்படின்னு இல்லை, அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப இன்னும் அடித்தாங்கன்னா, இப்போ இடையில பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஈரானை நோக்கி சில மிசைல் போயிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் யுஏஇ வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க, எதை நோக்கி, ஈரான் நோக்கி. அப்போ நீ வந்து அடிக்க வர்றியா அப்படின்னா நீ அடி, தப்பித்தவறி வந்து ஏதாவது வந்து மக்கள் இருக்க இடத்துல அடித்தா இங்கே வந்து மொத்த துபாய் அபுதாபி வந்து காலியாகிறது. ஏன்னா அவங்கெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான இது ஈரானில் வச்சுருக்காங்க. ஆனால் படார்னு வெளியே எடுக்காமலே வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆயுத குவியல் இருக்குல்ல, அதில் பட்டு வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அண்டர் கிரவுண்டில் ரொம்ப சேஃபாக வச்சுருக்காக சொல்கிறாங்க. இப்போது ஈரான் வந்து எதுக்காக காத்திருக்காங்கன்னு தெரியல, அடித்தா திருப்பி அடிக்கிறான், மற்றபடி அமைதியாக இருக்கான் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு சூழல். ஈரான் அமெரிக்கா போர் பல்வேறு கட்டங்களை நோக்கி நகருது. நிரந்தர போரை நோக்கி போகுமா, இல்லைனா அது அடுத்த கட்ட என்ன நடக்கும்? இப்போ ஏற்கனவே ஹர்முஸ் மூடியதே உலக நாடுகளுக்கு பெரிய இன்னல்களை ஏற்பட்டிருக்கு. இப்போ செங்கடங்களையும் கை வச்சாங்கன்னா அது இன்னும் உலக நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.